ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க இது மோட்டார் மாதிரி இருக்கிறதுன்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வயல் நெற்பயிரில் திடீர்னு பார்த்தா பூச்சி இருந்துச்சு. ஸோ அதை சரி செய்யறதுக்காக தாங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கக்கூடிய மெஷினு. அதுக்கு முதல்ல நாங்கள் போயிட்டு பூச்சிக்கொல்லி மருந்தை கடையில் வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து இந்த மிஷினில் அளவுக்கு ஏற்றாப்புல ஊற்றணுங்க. அங்கே கடையிலேயே சொல்லிடுவாங்க. அதுக்கேற்றாப்புல ஒரு டப்பாவுக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றணும். அப்புறமா பிறகு அதில் இருக்கக்கூடிய மோட்டார் ரன் ஆகி இப்படி மருந்தும் தண்ணியை கலந்து ஸ்ப்ரே மாதிரி வெளியே வருங்க. இந்த ஸ்ப்ரேவை நெற்பயிரில் அடிக்கிறப்போ பூச்சியெல்லாம் செத்துரும். கூடவே பயிரில் இருக்கக்கூடிய களையும் செத்துடுங்க. நம்ம தாத்தா காலத்துலலாம் இப்படி பயிருக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிச்சதில்லை. இப்படி பேர் தெரியாத நோயும் வந்ததில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற உரம் தாங்க. நஞ்சியாக இருந்தால் மாட்டு சாணம், கோமியம், வைக்கோல், தழை, வீட்டு கழிவு இதெல்லாம் மக்கி கிடைக்கிற உரத்தை யூஸ் பண்ணுவாங்க. புஞ்ச நிலமாக இருந்தால் காஞ்சி போன இலை, சருகு, சாம்பல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது உரம் யூரியான்ற பேரில் கடையில் கிடைக்கிறத வாங்கிட்டு போட்டுடுறோம். அப்புறம் எப்படிங்க மண்ணுக்கு சத்து வரும்? மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, மண்ணுக்கும் சத்து குறைஞ்சா நோய் வரதாங்க செய்யும். இப்போனா அப்போ தாத்தா காலத்துலலாம் பூச்சி பிடிச்சதே இல்லையா, பயிருக்கு நோய் வந்ததே இல்லையான்னு கேட்காதீங்க. வந்தாலும் இப்படி நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க. வேப்பங்கொட்டை, நொச்சி இலை, புங்கக்காய், பிரண்டை, கத்தாழை இதெல்லாம் இடித்து கோமியத்தில் ஊற வச்சு அதை பயிர் மேலே தெளிச்சாவே போதுங்க, பூச்சி எல்லாமே போயிடுங்க. ஆனால் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து பூச்சி மட்டும் இல்லைங்க, அந்த நெற்பயிரில் விளைஞ்சி வரக்கூடிய அரிசியை சாப்பிட்ற நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து கொல்லக்கூடிய ஸ்லோ பாய்சன் தாங்க இந்த பூச்சி மருந்து. இந்த மருந்து தெளிக்கிற மிஷினில் ஒரு முறை ஊற்றின மருந்து காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த கேப்பை கழட்டிட்டு மறுபடியும் ஒரு குடம் தண்ணியும் அதுக்கேற்றாப்புல மருந்தையும் ஊற்றணும். நம்ம இடத்துக்கு ஏற்றாப்புல ஃபுல்லாக அடிக்கிற வரைக்கும் இதே மாதிரி நம்ம மருந்தையும் தண்ணியும் மாற்றி மாற்றி ஊற்றி எல்லா இடத்துலையும் மருந்து தெளிக்கணும். நாம் விளைச்சலை பெருக்கிறோங்கிற பேரில் வேண்டாததை எல்லாம் இந்த மண்ணில் கொட்டி கண்ணுக்கு தெரியாத விஷத்தை தாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன பண்ணுறது, ஒரு கையில் தட்டினா ஓசை வராதுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் நினச்சாதாங்க இது மாற்ற முடியும், ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம மறுபடியும் இந்த செயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்து, உரம், யூரியா இதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கை விவசாய முறையை நம்ம ஃபாலோ பண்ணால் மண்ணோடைய தரமும் மாறாமல் மண்ணுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த மண்ணில் விளைவிக்கிற பயிருக்கும் எந்த நோயும் வராது, அதை சாப்பிட்ற நமக்கும் எந்த நோயும் வராது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கையான ரசாயன உரம், பூச்சிக்கொல்லியெல்லாம் பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் யூஸ் பண்ண இயற்கை விவசாய முறையை நாம் இந்த ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணால் நோய் இல்லாத வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னுடைய மைண்டில் ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. இது விவசாயத்து மேலே ஒரு விவசாயியை என்னுடைய அக்கறை தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.